விநாயகர் சதுர்த்திக்காக இந்த திருவனந்தபுரத்தில் ஃபுல்லாக டெக்கரேஷன். திருவனந்தபுரத்தில் விநாயகர் சதுர்த்திக்காக ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது மெயின் ரோடு. ஃபுல்லாக வந்து லைட் தான். இந்த மரங்கள் இருக்கிறனால அந்த லைட் அலங்காரம் போடும்போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் அந்த மரத்தை கீழே பச்சை கலர் லைட் வச்சுருக்காங்க. இந்த மரத்தை பார்த்தீங்களா, மரத்தை கீழே பச்சை கலர் லைட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வாழை மரம் இருக்கனால ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கு. ஒரே ஒரு லைட் இந்த போஸ்ட் மார்க்கெட் தெரிச்சு பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த ஃபோக்கஸ் பண்ணி அழகாக காட்டுது மரத்தை. இந்த வீட்டில் மரத்தில் சிவப்பு கலர் பல்பு, குட்டி குட்டி பல்பாக தொங்கிட்டாங்க. தென்னை மரத்தில் ஃபுல்லாக தொங்குது. அப்படி கொத்தா தொங்கிட்டுருக்காங்களா அந்த மரம். இன்னும் எவ்வளோ தான் அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி போக போக பார்த்துட்டே போகலாம். மேலே அப்படி சரஞ்சரமாக தொங்கோட்டு கீழே வந்து ஒரு முடிச்சு மாதிரி தொங்கிட்டுருக்காங்க. அது பார்க்க அழகாக இருக்குது. ஃபுல்லாக மரத்தில் ஃபுல்லாக லைட் தான். டியூப் லைட் தொங்கிட்டுருக்காங்க இந்த மரத்தில் ஃபுல்லாக. வீடுகள்லையும் ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போகிறது என்சிசி ரோடு திருவனந்தபுரத்தில். இங்கே போர்டு மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாக லைட் தான். போகிற வழியெலாம் மரங்கள்ங்கிறதுனால அந்த டெக்கரேஷன் பார்க்க அழகாக இருக்குது. இது பெரிய மரம், பெரிய மரத்தை சரஞ்சரமாக தொங்கிட்டுருவாங்க. தென்னை மரத்தில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸ்டார் ஸ்டாராக தொங்குற மாதிரி இருக்குது. இது தென்னை மரம். எல்லாம் மரத்துலாம் தொங்குது. மரத்துக்கு கீழே கொத்தா அப்படி இந்த பல்பு தொங்கிட்டுருக்காங்க கொத்து கொத்தா. அது பார்க்க அழகாக இருக்குது. இந்த தென்னை மரத்தில் செம்மையாக இருக்குல்ல. இது சாந்தான ஹாஸ்பிட்டல் மேலேயே இப்படி தொங்கிட்டுருக்காங்க. பச்சை கலர் மரத்தில் குட்டி குட்டி பல்பாக தொங்கிடுவாங்க. இது ஒரு வீடு. வீட்டுக்கு மேலே இல்லை அவங்கவுங்களாம் வந்து தொங்கிட்டுருக்காங்களா இல்லை இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க தொங்கிட்டுருக்காங்க தெரியல. ஆனால் எல்லாமே பார்க்க ரசிக்க தான் அழகாக இருக்கும். இப்போ நைட் நேரங்கள்லாம் வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக ஷூட் பண்ண முடியல, இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மரத்தில் இவ்வளோ மரத்தில் ரெட் கலர் பல்பாக தொங்குது குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இருக்கிறதுனால வீட்டுக்கு வீடு மரத்தை தான் தொங்கிட்டாங்க. இந்த வீட்டில் மரத்தில் பார்க்கலாம். அப்பா எவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்தில் எப்படி ஒயரையே தொப்பு விட்டாங்கன்னே தெரியல. மேலே கொத்தா ஜாயின் பண்ணி கீழே அப்படி குட்டி குட்டியாக தொங்குது. அங்கே ப்ளூ கலர் லைட்டு. இந்த ப்ளூ கலர் லைட்டை பார்த்தா ஸ்டார் ஸ்டாராக தொங்குற மாதிரி இருக்குது. இங்கே சரஞ்சரமாக சிவப்பு லைட்டு. இந்த வீட்டில் மஞ்சள் கலர் பல்ப் ரொம்ப லைட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து மரமே மஞ்சள் கலர் தெரியக்காண்டி பல்ப் பல்பாக தொங்குறாங்க. மஞ்சள் கலர் பல்ப் இல்லை. இது வேப்ப மரம். வேப்ப மரத்தில் லைட்டு. இங்கே கேரளாவில் மரங்கள் இருக்கிறதுனால நல்ல டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீட்டில் அவங்க மரம் தான்
ஆனால் வந்து அவங்க வீட்டிலே டெக்கரேஷன் பண்ணிக்காங்க. எல்லா வீட்டுகள்லேயும் டெக்கரேஷன் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே குடில் மாதிரியே போடுறாங்க சாமி படம். இப்போ பக்கத்தில் வியூ பண்ணி எடுக்கிறேன். அந்த வாழை மரத்துக்குள்ளே இது ஆளே இல்லாத வீடு, ஆனாலும் லைட் வச்சு அந்த புதரை கூட அழகாக காட்டணுங்காட்டி லைட் வச்சுருக்காங்க. அப்படி அழகழகாக வச்சுருக்காங்க. இது காடு பிடிச்சி கிடக்கிற இடம் பின்னாடி ஃபுல்லாக வழங்காமல், ஆனாலும் வெறும் காலி இடம். காலி இடத்துல அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக காலி இடம் தான். காலி இடத்துல ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுக்கலாம். அம்மன் சாமி. இது பெரிய மரம். பெரிய மரத்தை டெக்கரேட் பண்ணுவாங்க ஃபுல்லாக. அப்படி போகும்போது ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இது தென்னை மரத்தில் இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் இதில் பாருங்கள். வியூ பண்ணி பார்த்தா தெரியும். ஃபுல்லாக காலி இடம் தான். வெறும் வேஸ்ட் செடி. இந்த காலி இடம் கிடக்கு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பந்தல் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு கோடு மாதிரி வயர் போட்டு அதில் வந்து நீளமாக தொங்கிருக்காங்க. லாங் வியூவில் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இது பெரிய தென்னை மரத்துலாம் தொங்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. அப்படி போய்கிட்டே இருக்கேன். போக போக டெக்கரேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. லைட்ஸு. இது ஏதோ ஈச்ச மரம்னு நினைக்கிறேன். ஈச்ச மரத்தை கொடுக்குறாங்க. பாக்கு மரம். இருக்க இடம் மெயின் ரோடு. சல்லுதல்னு வண்டி போய்கிட்டு இருக்கு. அதனால எடுத்துகிட்டு இருக்கேன். போஸ்ட் மரம் வந்து குட்டி தொங்க இருக்காங்க. அழகாக இருக்குல்ல. கூண்டு மாதிரி, கிளி கூண்டு மாதிரி. இது ஒரு அழகாக இருக்குது. பிரிஞ்சுருக்குல்ல. இந்த மரத்தில் எப்படி டெக்கரேட் பண்ணிக்க பார்க்கலாமா? இது அகலமாக ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஐயோ அழகு. பெரிய மரமாங்க. அது படர்ந்து விரிஞ்சுது. குட்டி குட்டியாக குட்டி சுட்டு விட்டுருக்காங்க. ஒன்றில் ஃபுல்லாக அந்த சுட்டு விட்டுருக்காங்கள கீழே கொத்த தொங்குற மாதிரி இருக்குது. இதுதான் பார்க்கலாம். தென்னை மரம். இதுதான் குட்டி குட்டி இதாக கொட்டு தொங்க இருக்குது. இது ஏதோ ஹால் மாதிரி இருக்குது. ஹாலில் ஃபுல்லாக டெக்கரேஷன்.